Hello my dear students, welcome to our channel Murugan Tech World. Easy to learn, easy to win. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சப்ஜெக்ட் கோட் CS25C01 கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங் சி சப்ஜெக்டில் நெக்ஸ்ட் டாபிக் பேசிக் காம்போனன்ட்ஸ் ஆஃப் சி ப்ரோக்ராமிங் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி ப்ரீவியஸ் செஷன் வீடியோவில் கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங்னா என்ன, இன்ட்ரோடக்ஷன் டு சி பற்றி சொல்லி கொடுத்துருப்பேன். ஒரு சினா என்ன, ஏன் படிக்கிறோம், அதோட ஃபீச்சர்ஸ் என்ன, அதில் பேசிக்காக ஒரு சி ப்ரோக்ராம் எப்படி எழுதுறது, இது எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துருக்கேன். பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்ட்டோட லிங்க் இருக்குது, செக் பண்ணி மறக்காமல் பாருங்கள். கண்டினியூவேஷன் இருந்தால் தான் வீடியோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஆல்ரெடி கம்ப்யூட்டர்னா என்னன்னு சொல்லிட்டேன். இட் இஸ் அன் எலக்ட்ரானிக் டிவைஸ். இட் டேக் சம் இன்புட், டேட்டாஸை வாங்கி நம்ம என்ன செய்ய சொல்கிறோமோ அதை ப்ராசஸ் பண்ணி செய்யும், வேணும்னா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும், ஸ்டோர் பண்ணிட்டு நமக்கான அவுட்புட்டையும் கொடுக்கும். இவ்வளவுதான் கம்ப்யூட்டர். அந்த கம்ப்யூட்டருக்கு அந்த சொல்ல வேண்டிய விஷயம் இருக்குது பார்த்தீங்களா, அதை எப்படி சொல்கிறோம், அதுக்கு புரிகிற லாங்குவேஜில் சொல்கிறதுக்கு பேர் தான் ப்ரோக்ராமிங் அப்படின்னு சொல்லுவோம். அந்த இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு பேர். அதில் ஒன் டைப் ஆஃப் இம்பார்ட்டன்ட் லாங்குவேஜ் தான் சி லாங்குவேஜ். ஓகேவா? இட் இஸ் த மதர் ஆஃப் ஆல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். அப்படிப்பட்ட சி லாங்குவேஜை பற்றி தான் இந்த சாப்டர் இல்லை, இந்த சப்ஜெக்ட் ஃபுல்லாகவே நம்ம படிக்க போகிறோம். ஓகேவா? ஸோ அப்படிப்பட்ட சி பற்றி படிக்கிறோம். சரி, அதில் என்னெல்லாம் காம்போனன்ட்ஸ் இருக்குன்னு தெரியணும்ல. இப்போ ஒரு வீடு இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் பால்கனி இருக்கு, என்ட்ரன்ஸ் இருக்கு, என்ட்ரன்ஸ்க்கு அப்புறம் ஹால் இருக்கு, கிச்சன் இருக்கு, பெட்ரூம் இருக்கு, பாத்ரூம் இருக்கு, நெக்ஸ்ட் பால்கனி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா நம்ம சொல்றோம்ல. அதே மாதிரி ஒரு சி ப்ரோக்ராம் அப்படின்றது ஒரு வீடு. அந்த வீட்டில் என்னெல்லாம் விஷயங்கள் இருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்ல ஃபர்ஸ்ட். ஓகே, அந்த விஷயங்களை பற்றி தெரிஞ்சுக்க போகிறது தான் இந்த வீடியோ, பேசிக் காம்போனன்ட்ஸ் ஆஃப் சி ப்ரோக்ராமிங். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் பார்க்கலாமா என்னெல்லாம் பேசிக் காம்போனன்ட் சி ப்ரோக்ராமிங்ல இருக்குன்னு. இங்கே நான் கொடுத்துருக்க லிஸ்ட் ஆஃப் காம்போனன்ட்ஸை பற்றி தான் பார்க்க போறீங்க. ஃபர்ஸ்ட் கேரக்டர் செட்டு, டோக்கன்ஸ், வேரியபிள்ஸ், டேட்டா டைப்ஸ், ஃபங்க்ஷன்ஸ், ஸ்டேட்மெண்ட்ஸ் அண்ட் எக்ஸ்பிரஷன்ஸ், இன்புட் அண்ட் அவுட்புட் ஃபங்க்ஷன்ஸ். ஓகே, தீஸ் ஆர் த பேசிக் காம்போனன்ட்ஸ். இது எல்லாத்த பற்றியுமே தனித்தனியாக டீட்டெயிலாக பார்க்க போகிறது பின்னாடி ஒவ்வொரு டாப்பிக்காக யூனிட் வைஸில் நம்ம பார்ப்போம். பட் இங்கே ஜஸ்ட் பிரீஃப்லி ஷார்ட் நோட்டாக நான் என்னன்னு சொல்லிடுறேன். ஏன்னா நம்ம சொல்கிறப்ப என்னெல்லாம் பற்றி தெரிஞ்சு படிக்க போகிறீங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டா உங்களுக்கு ஆர்வமாக இருக்கும்ல அடுத்து உள்ளே போகிறப்ப. அதுக்காக தான். ஓகேவா? முதல்ல கேரக்டர் செட் அப்படின்னா என்னன்னு பார்ப்போமா. கேரக்டர் அப்படின்னா இந்த டிவியில் வராங்களா மூவிஸ்லாம், அதெல்லாம் கிடையாது. கேரக்டர் அப்படின்னா ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை பொறுத்தளவு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏபிசிடி. ஓகேவா? ஏபிசிடி நம்பர்ஸு, டிஜிட்ஸு, ஸ்பெஷல் சிம்பிள்ஸு, ஒயிட் ஸ்பேஸ், இது எல்லாத்தையும் தான் கேரக்டர்னு சொல்லுவோம். தட் மீன்ஸ் வேர்ட்ஸ், நம்பர்ஸ், சிம்பிள்ஸ், எக்ஸெட்ரா. லெட்டர்ஸ் அப்படின்னா கேபிட்டல்ல A to Z இல்லை ஸ்மால்ல A to Z, டிஜிட்ஸ்னா 0லேருந்து 9 வரையும். ஓகேவா? அதுக்கப்புறம் எல்லாமே டபுள் ட்ரிபிள் எந்த நம்பராக இருந்தாலும் 0 to 9 தானே பேசிக் நம்பரு அது. தென் ஸ்பெஷல் சிம்பிள்ஸ், அடிஷன், மல்டிப்ளிகேஷன், ஸ்டார், டிவிஷனு, மாடுலஸு, கர்லி பிரேஸு, ஸ்கொயர் ப்ராக்கெட்டு, ஃபங்க்ஷன் ப்ராக்கெட்டு, கோலன், செமிகோலனு, கம்மா, ஹேஷ், இந்த மாதிரி இருக்க எல்லா ஸ்பெஷல் சிம்பிள்ஸ். அடுத்து ஒயிட் ஸ்பேஸ். ஸ்பேஸ் அப்படின்னா என்ன, கேப் விடுறது. ஸ்பேஸ் ஒரு டேப்னா பர்டிகுலர் கேப் ஆட்டோமேட்டிக்காக வரும், நியூ லைன் வரும். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே கேரக்டர் செட்னு சொல்லுவோம். இந்த கேரக்டர்ஸ் இருந்தால் தான் ஒரு ப்ரோக்ராமிங்கே நம்மளால எழுத முடியும் இல்லையா? இது எதுவுமே எழுதாமல் என்ன சும்மா வெறும் பேப்பர் எம்டி நம்ம விட முடியும் இல்லைல்ல. ஸோ அந்த கேரக்டர் செட் இருந்தால் தான் மெயின் திங் நமக்கு ஒரு ப்ரோக்ராம் எழுதுறதுக்கே யூஸ் ஆகுறது. ஓகேவா? செகண்ட் ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டீங்கன்னா டோக்கன்ஸ். ஓகே, டோக்கன்னா ஒன்றும் இல்லை, சின்ன திங்ஸ்க்கு பேர் தான் டோக்கன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஒரு வீடு கட்டுறப்ப சிமெண்ட்டு, செங்கல், நம்ம அதுக்கு தண்ணி, இந்த மாதிரி பல விஷயங்கள் சேர்ந்து தான் ஒரு வீடே கட்டுறோம்ல. அதே மாதிரி ஒரு சி ப்ரோக்ராமை நான் கட்டுறதுக்கு சின்ன பில்டிங் பிளாக்ஸ்லாம் வேணும். அந்த ஸ்மால் பில்டிங் பிளாக்ஸ்க்கு பேர் தான் டோக்கன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ வீடு கட்ட செங்கல் ஒரு டோக்கன்னா இங்கே கீவேர்டு ஒரு டோக்கன், சிமெண்ட் ஒரு டோக்கன்னா ஐடென்டிஃபையர் ஒரு டோக்கன். ஓகேவா? சிமெண்ட் ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம் அப்படின்னா. ஓகேவா? இந்த மாதிரி எல்லாம் இருக்கிறது தான் நம்ம டோக்கன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ ஃபர்ஸ்ட் விஷயம் எனக்கு என்ன மெயினாக தேவை அப்படின்னா கீவேர்ட்ஸ் ஆல்ரெடி ரிசர்வ்டு வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். முன்கூட்டியே இந்த வார்த்தைக்கு இதுதான் அர்த்தம் அப்படின்னு சொல்லி அதுக்கான மீனிங்கை ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பாங்க. ஜஸ்ட் அந்த வேர்டை எடுத்து நம்ம யூஸ் பண்ணா மட்டும் போதும். ஓகேவா? ஸோ எக்ஸாம்பிள் இன்ட், ஃப்ளோட், இஃப், எல்ஸ், வைல், ஃபார், ரிட்டர்ன், மெனி கீவேர்ட்ஸ். தேர் ஆர் 32 keywords in C programming language. ஓகே, தென் செகண்ட் ஒன் ஐடென்டிஃபையர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஐடென்டிஃபையர்னா என்ன, ஐடென்டிட்டி அப்படின்னா என்ன, நமக்கான ஒரு விஷயம். ஐடென்டிஃபை பண்ற
பண்றியா அப்படின்னு கேட்டா ஒருத்தவங்களை தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம வைக்க பாக்குறது. இவங்களை நான் இப்ப தெரிஞ்சுக்கணும். இப்ப முருகன் டெக் வேர்ல்ட்னு ஒரு சேனல் இருக்கு, இதோட ஓனர் ஜெயஸ்ரீன்றத நான் தான். ஓகேவா? ஸோ என்ன ஐடென்டிஃபை பண்ணணும்னா என் சேனல் நேம் சொன்னா என்ன தெரியும், என்ன சொன்னா என் சேனல் நேம் தெரியும்னு ஒரு ஐடென்டிட்டி இருக்குல்ல. அத ஒரு விஷயத்தை நான் தெரிஞ்சுக்கிறதுக்கான நேம், அந்த நேம் given to the variables, functions, etc. ஓகேவா? அதை தான் நம்ம ஐடென்டிஃபையர் அப்படின்னு சொல்றோம். தேர்ட் ஒன் கான்ஸ்டன்ட். கான்ஸ்டன்ட் அப்படின்னா நம்ம பல விஷயம் நினைப்போம். கான்ஸ்டன்ட்னா ஃபிக்ஸ்டா ஒரு விஷயம் இருக்கிறது. ஓகேவா? ஸோ ஃபிக்ஸ்டு வேல்யூ தட் do not change, அதை யாராலையும் சேஞ்ச் பண்ண முடியாது, இதுதான் அப்படின்னு நான் ஸ்டாப் பண்ணிடுறேன் அப்படின்றது கான்ஸ்டன்ட். இதெல்லாம் தான் டோக்கன்ஸ் அப்படின்னு சி ப்ரோக்ராமிங்ல சொல்றோம். ஓகேவா? அடுத்து ஸ்ட்ரிங்ஸ். ஸ்ட்ரிங் அப்படின்னா என்னன்னா காம்பினேஷன் ஆஃப் வேர்ட்ஸ், கேரக்டர்ஸ் அப்படின்னு சொல்லலாம், லெட்டர்ஸ். இப்போ ஏ பி சி டி இதெல்லாம் தனித்தனியா இருந்துச்சுன்னா அதுக்கு பேரு கேரக்டர்ப்பா. ஓகேவா? அதுவே ஏபிபிஎல்இ ஆப்பிள் அப்படின்னு சேர்ந்து இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் தான் ஸ்ட்ரிங். ஓகேவா? அந்த ஸ்ட்ரிங் எப்படி எழுதுவோம்னா டபுள் கொட்டேஷனுக்குள்ள எழுதுவோம். இதை நம்ம ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஃபிஃப்த் ஒன் ஆப்ரேட்டர்ஸ். ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னா ஒன்றும் இல்லை, இட் இஸ் தி சிம்பிள் டூயிங் சம் ஆப்ரேஷன்ஸ். தட் மீன்ஸ் சம் இம்பார்ட்டன்ட் திங்ஸை கேல்குலேஷன்ஸை பர்ஃபார்ம் பண்ணுறதுக்காக நான் யூஸ் பண்ணுறதுக்கு பேர் ஆப்ரேட்டர்ஸ். ப்ளஸ்ஸு, மைனஸு, மல்டிப்ளிகேஷன், டிவிஷனு, ஈக்குவல் டு, கிரேட்டர் தென், லெஸ் தென், இது எல்லாமே ஆப்ரேட்டர்ஸ்குள்ளே வரும். ஓகேவா? நெக்ஸ்ட் சிக்ஸ்த் ஒன் பஞ்சுவேட்டர்ஸ் அண்ட் செப்பரேட்டர்ஸ். பஞ்சுவேட்னா இந்த செமிகோலன் வைக்கிறது, கமா போடுறது, கர்லி பிரேஸ் போடுறது, ஸ்கொயர் பிராக்கெட் போடுறது, இது எல்லாமே பஞ்சுவேட்டர்ஸ் அண்ட் செப்பரேட்டர்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ தீஸ் ஆர் த tokens involved in C. Okay, third one important thing அப்படின்னு பேசிக் காம்போனன்ட்ல பார்த்தா வேரியபிள்ஸ். ஓகேவா? வேரியபிள்ஸ் அப்படின்றது நேம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டேன். என் டேட்டாவை நான் எங்க ஸ்டோர் பண்றனோ அந்த இடத்துக்கு நான் கொடுக்கக்கூடிய நேம் தான் வேரியபிள்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அது இப்ப பாருங்க, int age equal to 20 அப்படின்னு கொடுத்துருக்கோம். int அப்படின்னா இண்டீஜர்னு அர்த்தம். தட் மீன்ஸ் ஹோல் நம்பர் 1 2 3 இருக்கிறது தான். ஓகேவா? அதை இண்டீஜர்னு சொல்லுவோம். அதுல ஏஜ் அப்படி ஈக்குவல் டு 20ன்னு கொடுத்துருக்கேன். 20ன்ற ஏஜ், அந்த 20 அப்படின்ற என்னோட வயசை அந்த ஏஜ் அப்படின்ற வேரியபிள்குள்ள ஸ்டோர் பண்ணியிருக்கேன். அந்த அசைன் பண்ற இந்த நேமுக்கு பேர் தான் வேரியபிள் அப்படின்னு சொல்வோம். புரியுதா? அப்போ இப்ப ஏ ஈக்குவல் டு 5, அடிஷன் ஆஃப் 2 நம்பர்ஸ்னா ஏ ஈக்குவல் டு 5, பி ஈக்குவல் டு 5 அப்படின்னு எடுத்துக்கிறேன். சி ஈக்குவல் டு ஏ பிளஸ் பின்னு நான் ஸ்டோர் பண்றேன்னா இந்த ஏன்றது ஒரு வேரியபிள், பின்றது ஒரு வேரியபிள், சின்றது ஒரு வேரியபிள். ஸோ ஃபர்ஸ்ட் ஏன்ற வேரியபிள்ல 5ன்ற வேல்யூ ஸ்டோரா இருக்கு, பில 5 இருக்கு, சி வந்து ஏவையும் பியையும் பிளஸ் பண்ணி எனக்கு வருது. இதுக்கு பேர் தான் வேரியபிள்ஸ் அப்படின்னு நம்ம சி ப்ரோக்ராமிங்ல சொல்லுவோம். ஓகேவா? நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன் டேட்டா டைப்ஸ். டேட்டா அப்படின்னா என்ன? வேரியஸ் இன்ஃபர்மேஷன் நம்ம கலெக்ட் பண்ணி வச்சிருக்க டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸ் தான் டேட்டா அப்படின்னு சொல்றோம். அது ஒவ்வொரு டைப்ல இருக்கும்ல, டேட்டானா ஒரே மாதிரி இருக்கணும்னு அவசியம் இல்லைல்ல. அப்புறம் அந்த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டேட்டாவை தான் நம்ம டேட்டா டைப்ஸ் அப்படின்னு சொல்றோம். அதுல மெயினா என்னெல்லாம் டைப் இருக்குன்னு பாத்தீங்கன்னா இன்ட், இண்டீஜர், இண்டீஜர்னா பிளஸோ மைனஸோ பட் ஹோல் நம்பரா இருக்கிறது இண்டீஜர். ஃப்ளோட் அப்படின்னா டெசிமல் நம்பர், தட் மீன்ஸ் பாயிண்ட் வச்சு எழுதுற நம்பர் எல்லாம் ஃப்ளோட். கேரக்டர் அப்படின்னா சிங்கிள் கேரக்டர், தட் மீன்ஸ் ஏபிசிடி எல்லாம் கேரக்டர்ல வருது. டபுள் அப்படின்னா டபுள் ப்ரீஷியன், தட் மீன்ஸ் ஃப்ளோட்னா வந்து பாயிண்ட்டுக்கு அடுத்து ஒரு 6 வேல்யூஸ் மட்டும் தான் வைக்க முடியும். டபுள் அப்படின்னா பாயிண்ட்டுக்கு அடுத்து ஒரு 15 வேல்யூஸ் வந்து வைக்கலாம். இது பேரு டபுள். ஸோ தீஸ் ஆர் த பேசிக் டேட்டா டைப்ஸ். இது வந்து பிரிமிட்டிவ் டேட்டா டைப் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இதுல டிரைவ்டு டேட்டா டைப் அப்படின்னு இருக்கு. அதுல என்னெல்லாம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா அரேஸ், பாயிண்டர், ஸ்ட்ரக்சர்ஸ், யூனியன்ஸ்லாம் இருக்கும். இதெல்லாம் சிலபஸ் படிக்கிறப்ப பார்த்துருப்பீங்க. லாஸ்டா உங்களுக்கு 4th 5th 6th சாப்டர்லலாம் இந்த கான்செப்ட் derived data types பத்தி தான் படிப்போம். ஓகேவா? நெக்ஸ்ட் ஃபிஃப்த் ஒன் பார்த்தோம்னா ஃபங்க்ஷன்ஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம்னா ஃபங்க்ஷன்ஸ் தான். ஃபங்க்ஷன் அப்படின்னா என்ன? இப்போ வந்து ஹார்ட் பம்ப் ஆகுறது ஒரு ஃபங்க்ஷனு, ஹேண்டை வந்து ரைஸ் பண்ணுறது, ஆக்ஷன் மூவ் பண்ணுறது, இதெல்லாம் ஒரு ஃபங்க்ஷனு. அதே மாதிரி சி ப்ரோக்ராமை நான் ஒவ்வொன்றா பண்ண வைக்கிறதுக்கும் ஒரு ஆக்டிவிட்டியவும் நான் செய்ய வைக்கிறதுக்கு பேர் தான் நான் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்வேன். ஓகே, ஸோ சி ப்ரோக்ராம் இஸ் டிவைடட் இன்டு ஃபங்க்ஷன்ஸ். அந்த ஒவ்வொரு சி ப்ரோக்ராமும் மெயின் ஃபங்க்ஷனை பொறுத்து தான் ஸ்டார்ட்டே ஆகும். அந்த மெயின் ஃபங்க்ஷன் இல்லாமல் சி ப்ரோக்ராம் ஸ்டார்ட்டே ஆகாதுன்னு பேசிக் ஸ்ட்ரக்சர்லேயே சொல்லிட்டேன். அந்த மெயின் ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆகி கர்லி பிரேஸ் ஓப்பன் பண்ணி முடியும். அந்த கர்லி பிரேஸ் ஓப்பன் பண்ணி முடியறதுக்கு இடையில தான் என் ப்ரோக்ராமே ரைட் பண்ணுவேன். அதுதான் எக்ஸிக்யூட்டே ஆக போகுது. ஸோ தீஸ் ஆர் தி மீன்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ். ஓகேவா? சி ப்ரோக்ராமில் இருக்க ஃபங்க்ஷன்ஸ். நெக்ஸ்ட் சிக்ஸ்த் ஒன் பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட்ஸ் அண்ட் எக்ஸ்பிரஷன்ஸ். ஓகே, என்னெல்லாம் ஸ்டேட்மெண்ட்ஸ், என்னெல்லாம் எக்ஸ்பிரஷன்ஸ். ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா இப்போ ஒரு போலீஸ் ஸ்டேஷன் போகிறாங்க, கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க, ஸ்டேட்மெண்ட் எழுதிக்கோங்கன்னு சொல்கிறோம்ல. இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் என்னெல்லாம் செஞ்சுருக்காங்க, என்ன நடந்துச்சு, என்ன பண்ணணும்,
பண்ணணும் அப்படின்றதெல்லாம் தான் ஸ்டேட்மெண்ட். ஸோ இன்ஸ்ட்ரக்ஷன் டு த கம்ப்யூட்டருக்கு நம்ம கொடுக்க போகிற இன்ஸ்ட்ரக்ஷன் தான் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நான் சொன்ன மாதிரி தான், 2 வேல்யூவை ஆட் பண்ணணும்னா ஏக்கு ஒரு வேல்யூ வாங்கிட்டேன், பிக்கு ஒரு வேல்யூ வாங்கிட்டேன். அதை சம்முன்ற வேரியபிளில் ஸ்டோர் பண்ணி ஏவையும் ப்ளஸ் பியை வந்து ப்ளஸ் பண்ண சொல்ல போகிறேன். இந்த இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு பேர் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதுவே இது வந்து ஸ்டேட்மெண்ட்டு. அதுவே வேரியபிள், கான்ஸ்டன்ட், ஆப்ரேட்டர், இதுக்கு முன்னாடி பார்த்த எல்லாம் சேர்ந்து கலவையாக கலந்து வருதுன்னா அதுக்கு பேர் எக்ஸ்பிரஷன்ஸ்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ காம்பினேஷன் ஆஃப் வேரியபிள்ஸ், கான்ஸ்டன்ட்ஸ், ஆப்ரேட்டர்ஸ் இதெல்லாம் சேர்ந்தது தான் எக்ஸ்பிரஷன்ஸ். ஓகே, ஸோ தீஸ் மீன்ஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ் அண்ட் எக்ஸ்பிரஷன்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா இன்புட் அண்ட் அவுட்புட். இன்புட்னா என்ன அர்த்தம்? உள்ள வாங்குறது, ஒரு டேட்டாவை யூசர் கிட்ட இருந்து நான் வாங்குறது. அவுட்புட் அப்படின்னா நான் வந்து அந்த ப்ராசஸ் என்ன பண்ண சொல்கிறாங்களோ யூசர் அதெல்லாம் பண்ணி அவங்கக்கிட்ட அவுட்புட்டை ஸ்க்ரீனில் ஷோ பண்ண வைக்கிறது. இதுதான் இன்புட் அவுட்புட். சி ப்ரோக்ராமை பொறுத்தளவு யூசர் கிட்ட இருந்து இன்புட் வாங்கணும்னா அதுக்காக ஆல்ரெடி பில்டின்வாக வச்சிருக்க ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா ஸ்கேன்அப் அப்படின்ற ஃபங்க்ஷன். அதுவே அவுட்புட்டை கொடுக்கணும்னா ஆட்டோமேட்டிக்காக வச்சிருக்க ஃபங்க்ஷன் பிரிண்ட்எஃப் அப்படின்ற ஃபங்க்ஷன். ஓகேவா? ஸோ அதுக்கான எக்ஸாம்பிள் தான் இங்கே கொடுத்துருக்கோம். முதல்ல நான் ஒரு ப்ரோக்ராம் எழுதணும்னா என்ன சொல்லியிருக்கேன்? ப்ரீ ப்ராசஸர் டைரக்டிவ், தட் மீன்ஸ் ஹேஷ் இன்க்ளூட் stdio.h, தட் மீன்ஸ் ஸ்டாண்டர்ட் இன்புட் அவுட்புட் லைப்ரரியை இன்க்ளூட் பண்ணணும். அடுத்து இன்ட் மெயின் ஃபங்க்ஷன் ஓப்பன் பண்ணும் கர்லி பிரேஸை. இப்போ இன்டீஜரில் தான் நான் நம்பர் கொடுக்க போகிறேன். ஸோ இன்ட் நம்மன்ற ஒரு வேரியபிளை கொடுத்துட்றேன். ஒவ்வொரு லைனும் அந்த கர்லி பிரேஸ்க்குள்ளே முடியுதுன்னா நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? செமிகோலன் வைக்கணும்னு சொல்லியிருக்கோம். அடுத்து பிரிண்ட்எஃப், அவுட்புட் ஸ்க்ரீனில் ஒன்று பிரிண்ட் பண்ண சொல்ல போகிறேன். என்ன பண்ண சொல்ல போகிறேன்னா யூசர் கிட்ட இருந்து நம்பரை பிரிண்ட் பண்ண சொல்ல போகிறேன். அப்போ பிரிண்ட்எஃப் அப்படின்னு நான் என்ன கொடுக்குறேனோ டபுள் கொட்டேஷனில் அது அப்படியே அவுட்புட் ஸ்க்ரீனில் ஷோ ஆகும். ஸோ என்டர் அ நம்பர்னு கொடுத்துட்டேன். ஓகேவா? நெக்ஸ்ட் இன்புட்டை நான் யூசர் கிட்ட இருந்து தானே வாங்குறப்ப நான் என்ன ஃபங்க்ஷன் கொடுக்கணும்னு சொல்லியிருக்கேன்? ஸ்கேன்அப்ன்ற ஃபங்க்ஷன் கொடுக்கணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ ஸ்கேன்எஃப்னு கொடுத்துருவேன். ஸ்கேன்எஃப்ல டபுள் கொட்டேஷனுக்குள்ள இந்த பர்சன்டேஜ் சிம்பிள் டின்னு கொடுத்துருக்கோம். அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறேன், இங்கே வாங்க. ஆல்ரெடி நம்ம வந்து இந்த பேசிக் டேட்டா டைப்ஸ் பார்த்தோம் பார்த்தீங்களா? இந்த டேட்டா டைப்ஸில் தான் அதுக்கு அர்த்தமே இருக்குது. அதுக்கு பேர் இந்த பர்சன்டேஜ் சிம்பிள் போட்டு நீங்கள் ஒரு வேர்டு எழுதுறதுக்கு பேர் ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர்னா எப்படி என்னுடைய டேட்டா யூசர் கிட்ட இருந்து நான் வாங்கணும், எப்படி அவுட்புட் ஸ்க்ரீனில் நான் ஷோ பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லக்கூடிய விஷயம். ஓகேவா? ஸோ அது இன்டீஜராக இருந்துச்சுன்னா பர்சன்டேஜ் டின்னு போடுவோம். ஃப்ளோட்டாக இருக்கணும் அப்படின்னா பர்சன்டேஜ் எஃப்னு போடுவோம். கேரக்டராக இருக்கணும்னா பர்சன்டேஜ் சின்னு போடுவோம். டபுளாக இருக்கணும் அப்படின்னா பர்சன்டேஜ் எல்எஃப்னு போடுவோம். ஸோ தீஸ் ஆர் த ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர்ஸ். என்னோட அவுட்புட்டும் எப்படி இருக்கணும், என்னோட அவுட்புட்டு என் இன்புட்டும் நான் எப்படி வாங்கணும், இதெல்லாம் நான் சொல்கிறதுக்காக வைக்கிறது தான் இந்த ஃபார்மேட் ஸ்பெசிஃபையரோட வேலை. அப்போது ஸ்கேன்அப் ஃபங்க்ஷன் போடுறப்பயே என் இன்புட் நான் எப்படி வாங்கணும்னு சொல்கிறேன் யூசர் கிட்ட இருந்து ஆஸ் அ பர்சன்டேஜ் டி. பர்சன்டேஜ் டினா என்ன அர்த்தம்? இன்டீஜரில் தான் என்னோட இன்புட்டை நான் வாங்கணும்னு அர்த்தம். தட் மீன்ஸ் 1 2 3 நம்பர்ஸில் வாங்கணும். அது பாசிட்டிவாகவும் இருக்கலாம், நெகட்டிவாகவும் இருக்கலாம். டெசிமல் பாயிண்ட், தட் மீன்ஸ் பாயிண்டில் இருக்கக்கூடாது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு கம்மா இந்த அண்டு சிம்பிள் போட்டு நம்ம என்ன வந்து வேரியபிள் அதுக்கு அசைன் பண்ணியிருக்கோமோ அந்த வேரியபிளோட நேம் போட்டுறணும். இதுதான் ப்ரொசீஜர். எப்படி ஒரு சி ப்ரோக்ராம் எழுதணும், ஒரு இன்புட்டை யூசர் கிட்ட இருந்து வாங்கணும்னா இப்படி தான் எழுதணும். ஸ்கேன்எஃப் டபுள் கொட்டேஷனுக்குள்ள பர்சன்டேஜ் ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர் மென்ஷன் பண்ணிடணும், எந்த ஃபார்மேட்டில் வாங்கணும்னு. கம்மா அண்டு சிம்பிள் போட்டு என்ன வேரியபிளில் வாங்குறோம் அப்படின்றதையும் எழுதிடணும். ஓகேவா? எப்பவும் போல் அடுத்து பிரிண்ட்எஃப் யூ என்டர், என்ன என்டர் பண்ணியிருக்கோம், அவுட்புட் எந்த ஃபார்மேட் இருக்கணும், இன்டீஜர்ல இருக்கணும். எதை ரன் பண்ணி அப்படின்னா இந்த நம்ம ரன் பண்ணி, ஸோ நம் கொடுத்துட்டேன். ஓகேவா? இப்படி தான் ஒரு இன்புட்டை நான் யூசர் கிட்ட இருந்து கெட் பண்ணுவேன். ஃபைனலாக என் ப்ரோக்ராம் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு அப்படின்றதுக்கு ரிட்டர்ன் 0 கர்லி பிரேஸை க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ இதுதான் இன்புட் அண்ட் அவுட்புட் ஃபங்க்ஷன். அதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம். ஓகே, ஸோ இவ்வளோதான்ப்பா நமக்கு பேசிக் காம்போனன்ட்ஸ், என்னெல்லாம் வந்து பேசிக்காக காம்போனன்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த சி ப்ரோக்ராமிங்கில் அப்படின்னு பார்த்தாச்சு. ஓகே, ரொம்ப 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 ஈஸியான வீடியோ. இது தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னால அடுத்து உள்ள போக போக நமக்கு படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஸோ தீஸ் ஆர் த பேசிக் காம்போனன்ட்ஸ் ஆஃப் சி ப்ரோக்ராமிங். கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்தடுத்து சிலபஸ்க்குள்ள இதெல்லாம் இப்போ பேசிக் மட்டும் தான் இத்தனை வீடியோவில் பார்த்துருக்கோம். இதெல்லாம் தெரிஞ்சாலே உங்களுக்கு இதுக்கப்புறம் ஈஸின்னு வந்துடும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் தான் நெக்ஸ்ட் டாபிக் பார்க்கலாம். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. முருகன் டெக் வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உடனே நோட்டிஃபிகேஷனாக உங்க மொபைலுக்கு வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஐ ஹோப் யூ ஃபவுண்ட் இட் யூஸ்ஃபுல். திஸ் இஸ் ஜெயஸ்ரீ சைனிங் ஆஃப்.